இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாளிலே ஆவியானவர் உணர்த்தின காரியம் இருதயம் எப்படி இருக்கிறது. ஆவியானவர் உணர்த்தின வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 15 வசனம் 8. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. This people draw nigh unto me with their mouth and honoreth me with their lips, but their heart is far from me. Matthew chapter 15 verse 8. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அங்கே இருக்கிற அநேக ஜனங்கள் அவர்கிட்ட வர்றாங்க, அவர்களை பார்த்து சொல்றாரு, இந்த ஜனங்கள் தங்களுடைய வாயினால தங்களுடைய உதட்டினால் மாத்திரமே என்னை கனம் பண்ணுகிறார்கள், என்னை போற்றுகிறார்கள், பிரைஸ் பண்ணுகிறார்கள், ஆனா அவங்க இருதயமோ என்னை விட்டு வெகு தூரத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இன்னைக்கு நம்ம அநேக நேரத்துல வெளி அரங்கமாக ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்துவனுடைய காரியங்களை செய்யறத நம்ம பிறருக்கு காட்டணும் அப்படின்றதுலதான் கான்சென்ட்ரேட் பண்றோம். இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நாங்க வெளியில போகும்போதுல சம்பவ் எனக்கும் என் பொண்ணுக்கும் இடையில என்ன பேச்சு ஆரம்பிச்சது அப்படின்னா, இந்த லென்ட் டேஸ் பத்தி, ஆஷ் வெனஸ்டே பத்தி ஆரம்பிச்சது. அது என்னன்னா, அவ கேட்கறது, ஏன் இந்த ஆஷ் வெனஸ்டே என்ன பண்றோம், எதுக்காக அப்படின்ற மாதிரி அவ கேட்டா. நான் ஒரே ஒரு காரியத்தை சொன்னேன், அதாவது இது எதை ரெப்ரசன்ட் பண்ணி அப்படின்னா, பழைய நாட்கள்ல தேவனுடைய முகத்தை எல்லாரும் ஒருமித்து தேடுறப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, சாம்பலிலே அமர்ந்து ரெட் உடுத்தி, அதாவது தாங்க இவ்வளவு நாளும் மேபி நல்ல கலர்ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கலாம், ஒரு ராஜவஸ்திரம் மாதிரி தரிச்சிருக்கலாம், இதெல்லாம் போட்டிருக்கலாம், அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ சாதாரண ஒரு கந்தலான ஒரு அந்த கோணிப்பை மாதிரி, அவட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை சொல்றேன், அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எந்தவித அலங்காரமும் இல்லாமல் சாம்பலை பூசிக்கொண்டு, அதாவது தன்னை வெறுத்து எல்லா ஆசைகளையும் விட்டுட்டு தேவனுடைய முகத்தை தேடினார்கள், தங்களை காத்து கொண்டார்கள் தேவனுக்குள்ளாய். இதை ரெப்ரசன்ட் பண்ணி தான் இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, ஆஷ் வெனஸ்டே அன்னைக்கு சாம்பலை நெத்தில பூசி அந்த மாதிரி ஒரு காரியத்தை ஸ்டில் பீப்புள் ஆர் ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அதை கூட ஒரு காரியத்தை சொன்னேன், இன்னைக்கு அதை அனுசரிக்கிற அநேகருக்கு ஏன் இதை பண்றோம் தெரியாது. முந்தைய நாட்கள்ல எதுக்காக பண்ணாங்க, இதை நாம இப்போ எதை ரெப்ரசன்ட் பண்ணி எதுக்காக ஃபாலோ பண்றோம், எந்த அந்த நாலேஜும் இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கு அன்பானவர்களே, நம்ம ஒண்ணு மறந்து போயிடக்கூடாது. இந்த 40 நாளும் ஏதோ தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து நான் டிவி பார்க்க மாட்டேன், பூ வைக்க மாட்டேன், கலர் ட்ரெஸ் போட மாட்டேன், ஷேவ் பண்ண மாட்டேன், நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், இன்னும் ஒரு மணி மேல போனா இந்த 40 நாளும் நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், இப்படிலாம் இருந்துட்டு 40வது நாள், அதாவது ஈஸ்டர்ல இருந்து மறுபடியும் என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு நான் திரும்பிடுவேன் அப்படின்னா இதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சில காரியங்கள் சில நாட்கள்ல நம்ம தேவனுக்காக ஒரு தியாகமாய் நம்ம காண்பிக்கிறது நல்லதுதான். ஆனா நான் இவ்வளவு நாளும் குடிக்க மாட்டேன், அதுக்கப்புறம் குடிப்பேன்னா இதுல ஏதாவது 1% கரெக்டான காரியம் இருக்கா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எனக்கு அன்பானவர்களே, அன்னைக்கு அவர்கிட்ட கேட்ட கேள்வி அதுதான். உங்க சீஷர்கள் வெளிப்படையா நாங்கெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டேன்றாங்களே, ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு தான் சொல்றாரு, மனிதனை வெளியில இருந்து எதுவும் தீட்டுப்படுத்தாது, அவனுடைய இருதயத்துல என்ன சிந்தனைகள் எழும்புதோ அதுதான் தீட்டுப்படுத்தும். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? அதாவது வெள்ளை சட்டையில காண்பிக்கிற அந்த வைராகியத்தை, நான் வெள்ளை சட்டை தான் போடுவேன், தேவனுடைய பிள்ளை, வானதூதர்களை போலதான் நான் இருப்பேன், சர்ச்சுக்கு நான் வெள்ளை சட்டை தான், கம்யூனியனுக்கு தான் வெள்ளை சட்டை தான், இதுல இருக்கிற வைராகியம், தேவனுக்காய் நான் பரிசுத்தமா இருக்கணும், எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்கணும், இதுல இருக்கா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நான் யாரையும் மென்ஷன் பண்ணி இதை பேசல, மாறாக இன்னைக்கு நடக்கிற ஒரு காரியத்தை தான் பேசுறேன். இன்னும் அவர் சொல்றாரு, தாய் தகப்பனை குறித்து பேசுகிறார். எனக்கு அன்பானவர்களை, இன்னைக்கு எத்தனை முதியோர் இல்லத்தை நாம் பார்க்கிறோம். தாய் தகப்பனை கனம் பண்ணணும், இது தேவன் தந்த கட்டளை. நாம் இன்னைக்கு கனம் பண்றோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு அநேக ஊழியர்களை நான் பார்க்கிறேன். எப்படின்னா, தேவனுடைய தகப்பன், எனக்கு ஆவிக்குரிய தகப்பன்கள் அநேகர் உண்டு, ஆனா என் தாய் தகப்பனை நான் மரியாதை கொடுக்க மாட்டேன்.
என் ஒய்ஃப் மரியாதை கொடுக்கலனாலும் அதை நான் தட்டி கேட்க மாட்டேன். நாங்க சேர்ந்து குடும்பமாக தேவனுக்காய் ஓடுகிறோம், தேவனுக்காய் ஊழியம் பண்ணுகிறோம். இருந்தாலும் எங்க அப்பா அம்மாவை ஒரு பொருட்டா நினைக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில நாம இருந்தோம்னா நம்முடைய நிலைமை பரிதாபத்துக்குரியது. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். தேவன் என்ன யோசிப்பாரு? இவனோட தாய் தகப்பனை இவன் கனம் பண்ணல, இவனோட தாய் தகப்பனை இவன் நேசிக்கல, அவங்களுக்கு உள்ள காரியத்தை கொடுக்கல. அப்போ வெளியில என்ன சொல்றான்? தேவனுடைய பரம தகப்பன், என்னாலும் நான் அவருடைய பிள்ளை. அப்படியானால் இது உண்மையான காரியமா? இந்த காரியத்தில் உண்மை இருக்கிறதா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவோம்? ஒரு ஆபீஸ் எடுத்துக்குவோமே, ஆபீஸ்ல யாராவது நான் கிறிஸ்டியன்ஸ் எங்கேயாவது போயிட்டு அவங்க வழக்கத்துல சொல்றதா இருந்தா பிரசாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான காரியம் வீட்டுல செஞ்சது எது வேணாலும் கொண்டு வந்தா இம்மிடியேட்டா நம்மளுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நாங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டோம், நாங்க இதெல்லாம் டச் பண்றதே கிடையாது பிரதர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது கரெக்ட் தப்பு அது ரெண்டாவது. இதுல காண்பிக்கிற வைராகியம், கிறிஸ்டியானிட்டின்ற வைராகியம் மற்ற காரியங்களில், ஒருவேளை அந்த டீம் அவுட்டிங்ல டீமா சேர்ந்து சில என்ஜாய்மெண்ட்ஸ்ல நம்ம காண்பிக்கிறோமா? நான் தேவனுடைய பிள்ளை, நான் கிறிஸ்தவன், எப்படி அந்த பொருளை சாப்பிட மாட்டேனோ அதே மாதிரி நிறைய காரியங்களுக்கு, நிறைய இடங்களுக்கு நான் தேவனுடைய பிள்ளையா வர முடியாது அப்படின்னு நம்ம எத்தனை பேர் சொல்றோம்? எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு ஒரு கலாச்சாரம் நம்மளிடத்துல நிறைய பெருகி வருது. என்னன்னா சோசியல் ட்ரிங்கர்ஸ், அதாவது அக்கேஷனல் ட்ரிங்கர்ஸ் அப்படின்னு ஒரு ஹைஃபையா அந்த காரியத்தை சொன்னாலும் பாவம் தான். பாவத்துக்கு, தேவனுக்கு விரோதமான காரியத்திற்கு என்ன நேம் அழகழகா நம்ம மாத்தி கொடுத்தாலும் சரி, எந்த லாங்குவேஜ்ல கொடுத்தாலும் சரி, தேவனுக்கு முன்பாக பாவம் தான். அதை நம்ம மறந்து போய்விடக் கூடாது. இன்னைக்கு நம்ம குறிச்சு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏதோ என் வாயினால தேவனை ஸ்தோத்திரம் சொல்லி அவரை ஆராதித்து விட்டு பின்னாடி என்னுடைய இருதயத்துல நான் தப்பு பண்றேன்னா, நான் சர்வீஸ் நடத்துறேன், சர்வீஸ்ல மெசேஜ் கொடுக்குறேன், இது எல்லாம் ஓகே, என்னை பரிசுத்தமா பிறரிடத்துல இருந்து காத்து கொள்ளுகிறேன், குடிகாரங்களோட நான் சேர்ந்து பழகிறது கிடையாது, இப்படி நிறைய காரியங்கள் நம்ம பத்தி சொல்லலாம் பெருமையா, இது நல்லது. ஆனால் சில காரியத்தில் நான் வழிக்கு விழாமல் இருக்கிறேனா? உதாரணமா, எனக்கு வருகிற காணிக்கையா இருக்கட்டும், தசம பாகமா இருக்கட்டும், இதுல நான் தேவனுக்கு எந்த அளவிற்கு உண்மையா இருக்கிறேன்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய இருதயம் எப்போது தேவனுக்குரிய காரியங்களை செய்கிறதோ, சிந்திக்கிறதோ, அதன்படி நடக்கிறதோ, அப்போது மாத்திரமே நாம் சொல்ல முடியும், தேவன் என்னுடைய தகப்பன், நான் எல்லாவற்றிலும், அதாவது என்னுடைய சொல்லாலும் சரி செயலாலும் சரி தேவனை கனம் பண்ணுகிறவனா இருக்கிறேன் அப்படின்னு. அதை நாம எந்த நேரத்திலையும் மறந்து போய்விடக் கூடாது. அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் எதுவும் பெயர் அளவில் கிறிஸ்தவங்களா இருக்கக்கூடாது தகப்பனே. உண்மையான உள்ளத்தோடு எங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி பார்க்க, உமது காரியங்களை நாங்கள் செய்ய ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, ஏதோ வெளியரங்கமா எங்களை காட்டுறதுக்காக நாங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. தேவன் எங்கள் உள்ளார்ந்த காரியங்களை பார்க்கிறீர், எங்களை இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறீன்ற ஒரு எண்ணத்தோடு தகப்பனே, ஒரு உண்மையான மனதோடு நடக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. எப்போதும் உமக்கு முன்பாகவும் பிறருக்கு முன்பாகவும் தேவனுடைய சமூகத்துல நிற்கிறோம் அப்படின்ற பயத்தோடு நாங்கள் நின்று, தேவன் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்ன்ற ஒரு பயபக்தியோட எல்லா காரியங்களையும், தேவனுக்கு விரோதமா எந்த காரியத்தை நாங்கள் சிந்திக்காமல் தேவனுக்கு பிரியமானதை மாத்திரம் செய்ய ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.